பழம்புரிஜான் அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர். அவரது எழுத்துக்கள் தமிழ் பேசும் உலகிலே மிகுந்த வரவேற்பை பெற்றன. அதே போன்று அவரது பேச்சுக்களும் மிகவும் பிரபல்யமானவை. அந்த பேச்சுக்களில் வாழ்க்கை தத்துவங்கள் பொதிந்திருக்கும். அந்த பேச்சுக்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற உணர்வை பார்வையாளர்களுக்கு வழங்கும். அவ்வாறு அவர் நிகழ்த்திய ஒரு உரை, அதிலிருந்து பெறப்பட்ட சில சிந்தனை துளிகள் தற்போது உங்களுக்காக முன்வைக்கப்படுகின்றது. எங்கே நாம் அவமானப்படுத்தப்படுகின்றோமோ அங்கேதான் நமது கல்லூரி ஆரம்பமாகின்றது. ஈட்டியால் குத்திய வடுகூட மாறலாம், ஆனால் இதயத்தில் குத்திய வலி எப்போதும் வலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு புத்தகத்தை புரட்டி புரட்டி படித்து தூங்க முயற்சிக்கும் போது எந்த புத்தகம் விழித்து விழித்து படிக்க தூண்டுகின்றதோ அதுதான் சிறந்த புத்தகம். எவரையும் அலட்சியப்படுத்தாதே, அலட்சியப்படுத்தியவர்களை மறக்காதே. அவமானம் என்று நிகழ்கின்றதோ அன்றைக்கே சபதமிடுங்கள், என்றைக்காவது வெல்வேன், விடமாட்டேன் என. முயன்றேன், முடியவில்லை என்பதல்ல, முடியும் வரை முயல வேண்டும். எப்போது வருகிறான் என்பதல்ல, என்ன சாதனை செய்திருக்கின்றான் என்பதே தேவை. எப்போதும் வருவதல்ல கவிதை, எப்போதே வருவது கவிதை. நினைக்கும் போதெல்லாம் வருவதல்லாது, இதயம் கனக்கும் போதே வருவது கவிதை. எழுதுவது பெரிதல்ல, அதன்படி வாழ்வதே பெரிது. எழுத்து அதனை வாசிக்கின்றவனை மாற்றவில்லையாயினும் எழுதியவனை. இளம் பிறையே வருந்தாதே, ஏனெனில் உன்னுள்தான் பூரண நிலவே ஒளிந்திருக்கின்றது.